இனி நல்லது நடக்கும். உன் கர்ம வினை முடிந்துவிட்டது. இனி நீ சுபமாய் வாழ்வாய். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கத் தொடங்கியது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. ஒருவேளை பல வீடியோக்களை பார்த்து கொண்டிருந்த போது இதுதான் உங்கள் கண்களில் பட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த வீடியோ திறந்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் ஒரு செய்தி நம் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் வந்து சேர்கிறது. இப்போது நான் சொல்லப்போகும் வார்த்தைகளை அவசரப்படாமல் அமைதியாக கேளுங்கள். கடந்த சில மாதங்களாக அல்லது பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சோதனைகளை நடந்திருக்கலாம். நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் அழுதிருக்கலாம். எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது இந்த கஷ்டம் முடியும்? நான் செய்த நல்லதிற்கு ஏன் பலன் கிடைக்கவில்லை என்ற கேள்விகள் உங்கள் மனதில் பல முறை எழுந்திருக்கலாம். ஆம் கண்மணி, இன்று அந்த கேள்விகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கப் போகிறது. ஒரு இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் வராமல் போகாது. அதே போல இந்த சோதனையும் என்றும் நீடிக்காது. உங்கள் மனதில் ஒரு புதிய கதவை திறக்க வேண்டிய நாள் இந்த நாள். இதுவரை நீங்கள் சுமந்து வந்த பாரத்தை இறக்கி வைக்கும் நாள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் உண்மையில் விரும்பினால் முதலில் உங்கள் மனதில் நம்பிக்கைக்கு இடம் கொடுங்கள். கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட்டுவிடுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை நினைத்து உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். நீங்கள் இழந்தவற்றை எண்ணிக்கொண்டே இருந்தால் வரப்போகும் ஆசீர்வாதங்களை காண முடியாது. சில நேரங்களில் இறைவன் நமக்கு உடனே கொடுக்காமல் இருப்பது அதைவிட சிறந்ததை தருவதற்காக இருக்கலாம். ஆகவே பொறுமையை இழக்காதீர்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல செயலும் வீணாகாது. உங்கள் கண்ணீர் வீணாகாது. உங்கள் பிரார்த்தனைகள் வீணாகாது. இன்று இந்த நிமிடத்திலிருந்து ஒரு புதிய தொடக்கத்தை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். காலை எழுந்தவுடன் சொல்லுங்கள், இன்று எனக்கு நல்ல நாள். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கிவிட்டன. இறைவனின் அருள் என்னை வழி நடத்துகிறது. இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லும்போது உங்கள் மனதில் ஒரு புதிய தைரியம் பிறக்கும். அந்த தைரியம் உங்கள் முடிவுகளை மாற்றும். முடிவுகள் மாறும்போது வாழ்க்கையின் பாதை மாறும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தோற்று போகவில்லை. நீங்கள் தாமதமாக வெற்றி பெறப் போகிறீர்கள். சோதனை அதிகமாக இருந்தவர்கள் ஆசீர்வாதத்தையும் அதிகமாக அனுபவிப்பார்கள் என்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இன்று உங்கள் மனதில் ஒரு ஒளி ஏற்றுங்கள். அந்த ஒளி பயத்தை அகற்றும். அந்த ஒளி கவலையை அகற்றும். அந்த ஒளி உங்கள் வீட்டில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிரப்பும். இன்றைய நாளை ஒரு புதிய தொடக்கமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை விதையுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நல்ல செயல்களை செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் மலர வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை அமைதியாலும் அன்பாலும் நம்பிக்கையாலும் நிரம்பட்டும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். உங்கள் மனம் தெளிவாக இருக்கட்டும். இறைவனின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு சிறிது நம்பிக்கையை கொடுத்திருந்தால் அந்த நம்பிக்கையை நாளையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். நாளை இன்னும் சிறப்பாக இருக்கலாம். அடுத்த வாரம் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரலாம். அடுத்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்களை தரலாம். நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இறைவனை நினைத்து நல்ல வழியில் நடந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை அமைதியாலும் அன்பாலும் நம்பிக்கையாலும் நிரம்பட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.